குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 2024ஆம் ஆண்டு குரோதி வருஷத்தில் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சி குரு பயிற்சி. வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் பயிற்சி ஆகக்கூடிய குருவுடைய இந்த பயிற்சி பலன் காலபுருஷனுக்கு முதலிடத்திலிருந்து 2ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு. 2ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே தனஸ்தானம். இப்போது தனஸ்தானத்தில் தனக்காரகன் பயிற்சி ஆகிறதே ஒரு பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல பயிற்சி ஆகக்கூடிய குரு தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. ஸோ அடுத்த ஒரு வருஷத்தில் குருவுடைய அமைப்பால் இப்படிப்பட்ட யோகம் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். குரு பயிற்சி நடக்கும்போது இருக்கக்கூடிய கிரக நிலையை பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு பிற்பகல் சுமார் 2 மணிக்கு குரு பகவான் மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மேஷராசியிலேருந்து ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து கன்னி ராசி, விருச்சிக ராசி மற்றும் மகர ராசியை அவர் தன்னுடைய 5, 7, 9ஆம் பார்வைகளால் பார்த்து சுபத்துவப்படுத்தப்படுறார். ஸோ இந்த அமைப்பில் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் முதல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும், அதாவது நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னென்னா நல்ல ஆரோக்கியம், ஐஸ்வர்யம். ஸோ இதுதான் மெயின். நல்ல ஒரு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வும், நம்ம கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு தேவையான பணமும் நமக்கு ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்குது. அந்த அமைப்பில் பார்க்கும்போது மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு முதல்ல ரிஷபராசிக்காரர்களுடைய ஆரோக்கியத்தை அவர் அதிகப்படுத்துவார். ஏன்னா எப்பவுமே எந்த இடத்துல குரு இருக்காரோ அந்த இடத்த அவர் திக்பலம் கொடுத்துருவார். பொதுவாகவே குருவும் புதனும் ஒரு இடத்துல இருக்கும்போது அங்கே நல்ல ஒரு திக்பலத்தை கொடுத்து அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகத்தையும் கொடுத்துருவார். அந்த அமைப்பும்படி பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு பூர்ண ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில், அதாவது வரக்கூடிய இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ யாரெல்லாம் வயதானவர்கள், ரொம்ப நாளாக உடல் ரீதியாக பிரச்சனைகளில் அவஸ்தப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு சமாதானத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம். குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கறதால கன்னி ராசியில் இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும், தன்னம்பிக்கை, தைரியம்லாம் இருக்கும். அதே போல் குரு நேர் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கறதால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு கூடுதலான ஒரு ஸ்ட்ரென்த், அவங்களுக்கு இன்னும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும், நல்ல தைரியம், எல்லா விஷயத்தையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அவங்க அணுகக்கூடிய ஒரு தைரியம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே போல் இந்த ராசியிலையும் வயதானவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி காலம் இருக்குது. அதே போல் இந்த குரு மகர ராசி பார்க்கறதால இந்த 7 சனி பிரச்சனையிலேருந்து ஓரளவுக்கு சமாதானம் கொடுக்கும். ஏற்கனவே இவங்களுக்கு பாத சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச பிரச்சனையும் இப்போ குரு பார்க்கறதால அவங்களுக்கு நல்ல ஒரு பலனாக மாறிடும். ஆரோக்கியம்னு பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் பூர்ணமான நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். யாருக்கெல்லாம் மெயினாக பணம் வரும், மேஷராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துலேயே குரு தனக்காரகன் போகிறதுனால அவங்களுக்கு அதிகபட்ச லாபம் இருக்கும். ஸோ குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார மேம்பாடெல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தது அஷ்டம சனியில் கஷ்டப்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு லாபத்தில் வர குருவால் நல்ல யோகம் இருக்குது. அவங்களுக்கு நல்ல பணம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கப்புறம் மகர ராசிக்கு 5ஆம் இடத்துல வரக்கூடிய குருவால் நல்ல லாபமாக இருக்கும். எப்பவுமே ஒரு சுப கிரகங்கள் திரிகோணஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல யோகத்தை கொடுக்குங்கிற அடிப்படையில் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டமும் நல்ல பொருளாதார மேன்மையும் இருக்க சான்சஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தது கன்னி ராசிக்கு குரு 8லேருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறது ரொம்ப சந்தோஷமான டைம். இவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கொடுக்கும். ஸோ தந்தையார் வழி சொத்துக்களும் எதிர்பாராத பணவரவும் ஏற்படக்கூடிய யோகம்லாம் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்தா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸாலேயோ பார்ட்னர்ஸாலேயோ நம்மளுடைய லைஃப் பார்ட்னர்ஸால் உங்களுக்கு நல்ல அனுகூலம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ பொதுவாகவே குரு ஒரு ராசிக்கு 2, 11, 9, 7 இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும்போது நல்ல நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்கும். நம்ம அந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் திருவோண நட்சத்திரமாக இருந்து எப்படிப்பட்ட கிரகநிலை இருக்குன்னு பார்க்கலாம். சுமார் பகல் 2 மணி அந்த நேரத்தில் இந்த பயிற்சி நடக்கிறது. மேஷத்தில் சூரியன் உச்சம், கூடவே சுக்கிரன், ரிஷபத்தில் குரு. ஸோ பிற்பகல் 2 மணி அப்படின்னா அது சிம்ம லக்னமாக இருக்குது. இதுக்கு அடுத்தது கன்னியில் கேது, திருவோண நட்சத்திரங்கிறதால மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் புதன், செவ்வாய், ராகு. இப்படிப்பட்ட கிரகநிலை தான் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இருக்குது. இப்போ நாம் இந்த கிரகநிலையை வச்சுட்டு அடுத்த ஒரு வருஷம் இந்த குருவுடைய அமைப்பால் எந்தெந்த ராசி இப்படிப்பட்ட யோகம் இருக்கும், என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தனித்தனி வீடியோவாக பார்க்க போகிறோம். நம்ம சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன்லாம் சுமார் 20% வரைக்கும் தான் அவங்களுக்கு நன்மை சேர்க்கும். பொதுவாகவே சுயஜாதகம் தான்
எப்பவுமே வேலை செய்யும். அதனால் ஒருத்தருக்கு நான் சொல்லக்கூடிய பலன்களில் கொஞ்சம் குறைச்சலாக இருந்ததுன்னா மனசு வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா அவங்களுடைய சுயஜாதகம் நல்லா இருந்ததுன்னா இந்த குரு பயிற்சியை தாண்டி அவங்களுக்கு நன்மை தான் நடக்கும். ஒருவேளை ஒருத்தருக்கு சுயஜாதகம் சரியாக இல்லை அப்படின்னா இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு சாதகமாக இருந்ததுன்னா அவங்களுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் குறையும். ஸோ அப்படி தான் நம்ம சமாதானப்படுத்துக்கணுமே தவிர இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் அப்படியே முழுசாக நமக்கு நன்மையாக மாற்றிடுங்கிறது அடிப்படையாக நம்ம நினைக்கிறது தவறு. ஒருவேளை சுயஜாதகமும் நல்லா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பில் இருந்து நடப்பு தசாபக்திகளும் சிறப்பாக இருந்து இப்போ நடக்கக்கூடிய குரு தசையும் நல்ல ஒரு யோகத்தில் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம சொல்லக்கூடிய பலன்கள்லாம் அவங்களுக்கு அடிப்படையாக நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு. பெரும்பாலும் சனி கோச்சாரத்தில் அஷ்டம சனி, ஏழரை சனிலாம் வரும்போது நம்முடைய சுயஜாதகத்தை மீறி சில கெடுதல்கள் நடக்க தான் செய்யும். ஆனால் குரு அப்படி கிடையாது. குரு ஒரு இயற்கை சுபர், முதன்மை சுபர். குருவுடைய பலன்கள், குரு இருக்கக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் நல்ல சுபத்துவம் அடைஞ்சு ஜாதகருக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் சுயஜாதகத்துக்கு ஏற்ப அவங்களுடைய பலன்கள் மாறும். பெரும்பாலும் சுயஜாதகம் தான் 75 to 80% ஒர்க் பண்ணும். இந்த கோச்சார பலன் ஒரு 20% வரைக்கும் அவங்களுக்கு நன்மையை தரும். இப்போ நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இந்த குரு பயிற்சி கொடுக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மீனராசி காலபுருஷ தத்துவத்தோட 12 மற்றும் இறுதியான ராசி மீனராசி. மீனராசிக்கு 20 நாள் வரைக்கும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வர குரு பயிற்சியில 3ஆம் இடத்துல போய் மறையிறது அந்த அளவுக்கு சிறப்பான யோகம் இல்லைன்னு சொன்னா கூட தன்னுடைய 5, 7, 9ஆம் பார்வையால ராசிக்கு 7ஆம் இடம், 9ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்தி நல்ல ஒரு பலனை கொடுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த மீன் ராசிக்கு ஒரு பக்கம் 7 சனி தொடக்கத்துல விரைய சனியா அவங்க இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் கொஞ்சம் பிரச்சனையோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதனால் வரைக்கும் குரு 2ஆம் இடத்துல இருந்து ஓரளவுக்கு பொருளாதார மேன்மையை அவர் சுபத்துவப்படுத்திட்டு இருந்தாரு. நல்ல பேச்சாற்றலும் குடும்பத்துக்கு தேவையான ஒரு வசதி வாய்ப்பெல்லாம் அவர் கொடுத்துட்டு இருந்தாரு. 3ஆம் இடத்துக்கு போறதுனால குருவுடைய ஸ்தான பலம் கொஞ்சம் குறைஞ்சாலும் தன்னுடைய பார்வையால் அவர் திருமண அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு. அதே போல் லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துடுறாரு. இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த 7 சனி காலத்தில் கூட நல்ல திருமண வாழ்க்கை அமையறதுக்கான யோகம் இருக்குது. பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய யோகமும், நண்பர்களுக்கிடையே நல்ல ஒற்றுமையும், கணவன் மனைவிக்குள்ள நல்ல அன்பு, பரஸ்பர ஒற்றுமையும் ஏற்படக்கூடிய ஒரு சூழலும், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் பிஸ்னஸில் நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷனும், அவங்களுடைய ஒரு கூட்டு முயற்சியால் பிஸ்னஸோட நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். குரு தன்னுடைய நேர் பார்வையால் இந்த ராசிக்கு 9ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துறதால எதிர்பாராத அதிர்ஷ்டம், தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகமும், தந்தையார் வழி சொந்தங்களோட அன்பு பாராட்டக்கூடிய யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஒரு சிலருக்கு வெளிநாடு பயணம், எதிர்பாராத அதிர்ஷ்டமும் இருக்கும். பங்கு சந்தையில் லாபம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதே போல் ஒரு சிலருக்கு வேலையில் முன்னேற்றமும் புதிய வசதி வாய்ப்புக்கெல்லாம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகமும், ஒரு சிலர் வேலையை விட்டு பிஸ்னஸ் தொடங்குறதுக்கான ஒரு முயற்சியும் ஈடுபடுவாங்க. அதில் அவங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்குது. குரு லாபத்தை பார்க்குறதால ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும். என்னதான் 7 சனியில் விரயம் அதிகமாக ஏற்பட்டாலும் அந்த விரயத்தை ஈடுகட்டுற அளவுக்கு ஓரளவுக்கு லாபமும் கிடைக்கும். இப்போ பிஸ்னஸில் நல்ல லாபம் இருக்கும். வேலையிலையும் ஒரு சில பேருக்கு இன்க்ரிமெண்ட் கிடைச்சி ஓரளவுக்கு பொருளாதார மேன்மை இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் சனியுடைய பார்வையால் 2ஆம் இடம் கொஞ்சம் பாதிப்பில் இருக்குன்னே சொல்லலாம். அதனால் பேசும்போது கவனமாக பேசணும். பேசி சில பேர்கிட்ட பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. பொய் சொல்லக்கூடிய சூழலும், தவறான எண்ணங்களும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தன்னுடைய வயது முதிர்ந்தவர்கள்கிட்ட அவமரியாதை ஏற்படுத்துறது, அவங்க கிட்ட அவச்சொல் கேட்கறது, இப்படி சில பிரச்சனைகளும் இருக்கு. ஒரு சிலருக்கு கோர்ட் கேஸ் போன்ற வம்புகள்லாம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். அதனால யார்கிட்டையும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதற்காக சில செலவுகளும் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் இருக்கு. இந்த ராசியில் பிள்ளைகள் சிறப்பாக படிப்பாங்க. அதுவும் குறிப்பாக காலேஜ் படிக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ மூலமா ஒரு கம்பெனி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய ட்ரீம் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே போல் ஸ்கூல் முடிச்சு காலேஜுக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு யூனிவர்சிட்டி, நல்ல ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான வசதி வாய்ப்புகள்லாம் ஏற்படும். ஒரு சிலர் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் அமையும். வேலை விஷயமா ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு சிலர் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பும், குலதெய்வத்தை வழிபாடு செய்யறதுக்காக யாத்திரைகள்லாம் போகிறதுக்கான ஒரு சூழல்லாம் சில பேருக்கு இருக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளுக்காக சில செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழலும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இருந்தாலும் சுயஜாதகத்தை தாண்டிலும் 7 சனி தான் கொஞ்சம் வலுப்பெற்று இருக்கிறதால அதிகமாக விரயமும் ஏற்படக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் இருக்கும். மீனராசிக்கு இதனால் வரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்த குரு முக்கியமாக அவங்களுக்கு குடும்பத்தை அமைச்சு கொடுத்துருக்காரு. அதே போல பொருளாதார மேன்மையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அவர் 3ஆம் இடத்துல போய் மறையறதால பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா அவர் 3ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய 5ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்த்து
மறுபடியும் திருமண யோகத்தை கொடுக்க போறாரு. அதே போல 11ஆம் இடத்தை பார்த்து லாபத்தை கொடுக்க போறாரு. அப்போ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன வேலை செஞ்சாரோ அதை தன் பார்வை மூலியமா இந்த வாட்டி மீன ராசிக்கு கொடுக்க போறாரு. ஆனா இங்க என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா 2ஆம் இடம் அப்படின்னு சொன்னா கம்யூனிகேஷன், அதாவது நம்முடைய வாக்குஸ்தானத்தையும் குறிக்கிறது. அந்த பேச்சாற்றல் இப்போ கொஞ்சம் தடைபடுறது. ஏன்னா சனியுடைய 3ஆம் பார்வை 2ஆம் இடத்துல விழறதால பேசும்போது அதிக தகராறும் பிரச்சனையும் இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். அதனால பேசும்போது கவனமா இருக்கணும். இப்போ இந்த அடிப்படையை பார்க்கும்போது குரு பயிற்சி இவங்களுக்கு சுமார் 75% 80% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மீனராசி அப்படின்னு சொன்னாலே புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி மற்றும் ரேவதி இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டதுதான் மீனராசி. அதுல குருவுடைய புரட்டாதி 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க குருவே ராசிக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியா வரதால இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் புதிய முயற்சிக்கெல்லாம் நிறைய வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமும் பிசினஸ்ல நல்ல வெற்றியாளர்களா மாறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இவங்களுக்கு சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்குலாம் லாபகரமா இருக்கும். ஆனா லாபத்துக்கு உண்டான விரயமும் ஏற்படும். இவங்களுக்கு திருமண அமைப்பெல்லாம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு. நண்பர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழலாம் இருக்கும். ஆனா இவங்க தான் பேசும்போது கவனமா இருக்கணும். அதிகபட்சமா பேசி மற்றவங்க கிட்ட பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். இவங்களுக்கு சுமார் 75% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கடைசியா புதனுடைய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் அதிகமா இருப்பாங்க. பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய யோகமும், புதுசா திருமணம் நடக்கக்கூடிய யோகம், திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கையும், அதே போல மாணவர்களுக்கு நல்ல ஒரு கல்லூரி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம், காலேஜ் முடிக்கிறவங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலமா நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு. இவங்களுக்கு சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.